பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவத்தையும் பைபிளையும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தொடர் பார்த்துட்டு வரோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பன்றியையும் ஒரு ஒட்டகத்தையும் வச்சு ஒரு சின்ன விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். 2 புஸ்தகத்துலேருந்து ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கி இஸ்லாமில் பார்த்திங்கன்னா பன்றி இறைச்சி யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பன்றிங்கிற வார்த்தையை கூட உச்சரிக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, முகமது நபி அவங்களுடைய இறை புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. அதில் நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். 2ஆம் குரானில் 2ஆம் அதிகாரத்தில் 173வது வசனம் வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கும், தானாகவே செத்தும் இரத்தமும் பன்றியின் மாம்சமும் அப்படின்னு சொல்லி ஆகியவைத்தான் உங்களுக்கு மீது ஹராமாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 5:3, 6:145 இதெல்லாம் குரான் உள்ள வசனங்கள். அது 16:115 பார்த்தீங்கன்னா பன்றியின் இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நான் அதிகமாக விளக்கணும் அவசியம் இல்லை. எல்லா இஸ்லாமியர்களும் இதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இது பன்றி இறைச்சி, இது பன்றி சில பேர் உச்சரிக்க கூட மாட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் இஸ்லாமியர்கள் அதை உச்சரிக்க கூட ரொம்ப அருவருப்பான விஷயம் நினைப்பாங்க. இது ஓகே, இது இறைவன் சொன்ன விஷயம். இறைவன் சொன்னது நிமித்தம் இஸ்லாமியர்கள் பின்பற்ற இதை செய்கிறாங்கிற பார்க்கும். அவங்க பன்றியை வளர்ப்பதும் கிடையாது, சாப்பிடுவதும் கிடையாது, அதை உச்சரிப்பதும் கிடையாது. ஓகே, ரைட். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கும், நம்ம தேவனாகிய கர்த்தர் சொல்வார். லேவியகம் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறேன். 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வாசிக்கும் போது மோசேக்கும் ஆரோனுக்கும் கர்த்தர் சொல்லுவாங்க, டைரெக்டாக சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 4ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். ஆனாலும் 3லேருந்து வாசிக்கிறேன். மிருகங்களில் விரிகுளம்புள்ளதாக இருந்து குழம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். அதாவது அசைச்சு சாப்பிடணும். மாடு பார்த்திங்கன்னா அசைச்சு சாப்பிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடோடைய கால் ரெண்டு ஹூஃப் மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 2 நீளமாக இருக்கும். அது காலில் ஷூ போட்ட மாதிரி இருக்கும். அது பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக பிரிஞ்சிருக்கணும், அசை போடணும். அந்த மிருகங்கள் எல்லாம் அனுமதிக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆடு, மாடு, அப்புறம் செம்மறி ஆடு, மற்ற வகைகள் எல்லாம் நான் சொல்லலாம். ஆக்சுவலாக ஓகே. ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுளம்பு உள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறா இருந்தாலும் அதுக்கு விரிகுளம் இல்லாதபடினால் அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். ஒட்டகமும் ஆடு, மாடு எல்லாம் அசை போடும். ஆனால் இந்த ஆடு மாடுக்கு விரிகுளம்பு இருக்கும். ஆக்சுவலாக காலில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் ஒட்டகத்துக்கு அப்படி இருக்காது. ஒட்டகத்துக்கு மனுஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டில் ரெண்டு நெயில்ஸ் இருக்கும், 2 நகம் மாதிரி குண்டா ஷூ மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஆனால் ஆடு மாடுக்கு இருக்கிற அந்த விரிகுளம்பு ஒட்டகத்துக்கு கிடையாது. ஓகே, இப்போ எதுக்கு சொல்ல வரேன் பார்த்திங்கன்னா, இந்த தேவன் சொல்கிறாங்க, இந்த லிஸ்ட்டில் அப்படியே போனீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், அதே மாதிரி முயலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுளம்பு இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும், முயல் சாப்பிடக்கூடாது. பன்றியின் குழம்பு விரிகுளம்பும் 2ஆக பிரித்ததுமாயிருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். இவைகளின் மாம்சத்தை பூசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம், இவைகள் உங்களுக்கு தீட்டாக இருக்க கடவுது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு அசை போடுது, அதுக்கு விரிகுளம்பு காணப்படுது காலில். ஒட்டகம் அது அசை போடுது, ஆனால் அதுக்கு விரிகுளம்பு கிடையாது. பன்றி பார்த்திங்கன்னா அசை போடாது, ஆனால் அதுக்கு விரிகுளம்பு உண்டு. ஆடு மாடு மாதிரி தான் அதுக்கு கால்களும் உண்டு. ஆக்சுவலாக ஆனால் தேவன் சொல்கிறாங்க, இந்த பன்றியும் ஒட்டகம் முயல் இது எதையுமே நீ சாப்பிடக்கூடாது, எல்லாம் தீட்டு அப்படிங்கிறார். ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தீட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது பைபிளில் சொல்லப்பட்ட யெகோவா தேவன் சொல்கிறாங்க, இது தீட்டு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இதெல்லாம் பன்றி தீட்டு, முயல் தீட்டு, ஒட்டகம் தீட்டு, இது 3ம் தீட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது மோசே தேவன் மோசேட கிறிஸ்துவுக்கு வர்றதுக்கு முன்பதாக 1500 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த சம்பவம். இது சீனாய் மலையில் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கூட்டு வரும்போது நடக்கிற சம்பவம். இப்போ கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் ஒருத்தர் வாராரு, மெக்கால பிறக்காரு. முகமது நபி சொல்கிறாரு, உங்களுக்கு நீங்கள் ஒட்டகத்தை புசிக்கலாம், ஆனால் பன்றியை புசிக்கூடாது அப்படிங்கிறார். ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிங்களா தேவன் மாற்றுவார் தன்னுடைய கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி? தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாடு பைபிளில். இது தீட்டு. இன்றைக்கி எப்படி பன்றி தீட்டோ யூதர்களுக்கு, ஒட்டகம் யூதர்கள் சாப்பிட மாட்டாங்க, முயலும் யூதர்கள் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இன்னும் போனீங்கன்னா இன்னும் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்தில் வாழ்கிற மிருகங்கள் மாத்திரம் கிடையாது, தண்ணியில் இருக்கிற மீன்கள் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கிராபு, அப்புறம் நண்டு,
இந்த எறா இது எல்லாமே தீட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பன்றியை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து மோசே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தீட்டு என்று சொல்லியிருக்கிறார். பறவைகள்லையும் பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் தீட்டு கிடையாது. ஆனால் எதெல்லாம் இறை சாப்பிடுமோ, இப்போ கழுகாகட்டும் ஒரு இறையை சாப்பிடும் ஆக்சுவலாக, அதே மாதிரி விஷயத்தை சாப்பிடக்கூடாது அப்படிங்காரு. அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, பைபிளில் தெளிவாக தேவன் சொல்கிறாங்க இது மாதிரி ஒட்டகம் தீட்டு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி பன்றியும் தீட்டு. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் பொறுத்த வரைக்கும், அதாவது யூதர்கள் பொறுத்த வரைக்கும் சொல்லலாம், பழைய ஏற்பாடு யூதர்கள் தான் பின்பற்றிட்டு வராங்க. கிறிஸ்தவர்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாது. ஏன்னா நாங்கள் யூதர்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாம் அனுமதிக்கப்பட்டது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக மார்க் புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். 7ஆம் அதிகாரத்தில் 18-19 ஆகட்டும், அது மாதிரி அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 9-16 பார்த்தீங்கன்னா தேவன் வந்து இனி தீட்டு என்று எதுவும் கிடையாது, எல்லாமே எல்லாம் அனுமதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூதர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் தன்னுடைய பாரம்பரியத்தில் இருக்கிறதுனால அவங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே. அதனால தான் கிறிஸ்தவர்கள் வந்து இந்த சட்டம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. சரி, ஓகே. இனி இஸ்லாமியர்கள் வந்து இன்னைக்கு மோசேயின் சட்டத்தை பின்பற்றுறோம், நாங்கள் அதே இறைவனை வணங்குறோம்னு சொல்கிறீங்கன்னா, ஆனால் அப்போ நீங்கள் பன்றி எப்படி அருவருப்பாக பார்க்கிங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டகத்தையும் பார்க்கணும், அதே மாதிரி தான் நீங்கள் வந்து குதிரையையும் பார்க்கணும், அதே மாதிரி தான் நீங்கள் முயலையும் பார்க்கணும் ஆக்சுவலாக. அப்போது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் தேவன், அது இந்த பைபிள் கொடுத்த தேவன், மோசேயின் தேவன் முகமதின் தேவன் கிடையாது. இதுதான் விஷயமே ஆக்சுவலாக. முகமதின் தேவன் பார்த்தீங்கன்னா எது அருவறுக்கப்பட்டது அதை சாப்பிட சொல்கிறாரு. ஆனால் மோசையின் தேவன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அருவறுக்கப்பட்டது, இதை சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டளை கொடுக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன்பதாக 1500 வருஷங்கள் ஆகட்டும், இன்னைக்கு 2000 வருடங்கள் ஆகட்டும், இந்த 3500 வருடங்கள் மோசையின் சட்டத்தில் பின்பற்றிட்டு வருகின்ற எல்லா யூதர்களும் ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தையோ அப்புறம் மற்ற இந்த நண்டையோ முயலையோ அப்புறம் எறாவையோ இல்லாட்டி குதிரையையோ அவங்க சாப்பிட்டது கிடையாது, பன்றியும் சாப்பிட்டது கிடையாது. ஏனென்றால் அது அவங்க தீட்டு ஆக்சுவலாக. அவன் என்ன சொல்ல பாருன்னா, முகமது நபிக்கு கொடுக்கப்பட்ட தேவன் உண்மையான மோசையின் தேவன் கிடையாது. முகமது நபி கொடுக்கப்பட்ட இறைவன் வந்து உண்மையான பைபிள் இறைவன் கிடையாது. அவருக்கு ஒழுங்கான சட்டம் தெரியாத காரணத்தினால்தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பன்றியை யூதர்கள் சாப்பிட மாட்டாங்க, கிறிஸ்தவர்களும் பன்றியை அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ பன்றியை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டார். அதே மாதிரி ரத்தம் போட்ட விஷயங்கள் யூதர்கள் சாப்பிட மாட்டாங்க, கிறிஸ்தவர்களும் சாப்பிட மாட்டாங்க, ரத்தத்தை எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து புதிய ஏற்பாட்டுன்னு சொல்லப்பட்டு ரத்தத்தினால் உண்டாகின சாப்பாடு சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டு புதிய ஏற்பாட்டிலையுமே. இது நிமித்தம் கிறிஸ்தவர்களும் ரத்தத்தை சாப்பிட மாட்டாங்க ஆக்சுவலாக. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் பின்பற்ற இந்த பழக்கவழக்கத்தை வச்சு தான் முகமது நபி சொல்கிறாரு, நீங்கள் பன்றி இறைச்சியை சாப்பிடாதீங்க, தானாக செத்து கிடந்தது சாப்பிடாதீங்க, ரத்தத்தில் ஆன விஷயத்தை சாப்பிடாதீங்க, அதெல்லாம் ஹராம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதோடைய மூலம் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த கிறிஸ்தவர்களும் அங்கே இருந்த யூதர்களதை பின்பற்றி தான் அவர் சொன்னார் ஆக்சுவலாக. அவருடைய முதல் மனைவியாகிய கதிஜா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, அவங்களும் இதை சாப்பிட்டது கிடையாது. இது நிமித்தம் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க தவிர அவர் மேலேருந்து யாரும் சொல்லவும் இல்லை, அவர்கிட்ட எந்த தூதனும் அவருக்கு சொல்லவும் இல்லை. அந்த தூதனுக்கு இறைவன் சொன்னதும் கிடையாது. ஏனென்றால் இறைவன் தான் அந்த தூதன் சொல்லியிருந்தார்னா நிச்சயமாக பழைய ஏற்பாட்டிலையும் அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த யூதனுக்கும் அந்த 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 யூதனுக்கு அந்த ஏஞ்சலுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக, இந்த மாதிரி தூதனுக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து நம்ம கடவுளுக்கு அருவருப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி பன்னியும் ஒட்டகமும் முயலும் ஒன்று தான். ஆனால் இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒட்டகம் சாப்பிட்றாங்க, அது அனுமதிக்கு வேறப்பட்டிருக்கு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா. ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணுன்னா சஹி முஸ்லீமில் கூட அது 18ஆம் குரானில் 18ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நபியே ஒட்டகத்தை அவர்கள் கவனிக்க வேண்டாமா, அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தை குறித்து வர்ணித்து சொல்கிறாங்க. இதே பைபிளில் வந்து பன்றியை குறித்து வர்ணித்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பன்றி என்பது அருவறுக்கப்பட்ட விஷயம் ஆக்சுவலாக. அது மாத்திரம் இல்லை, ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது சஹி முஸ்லீமில் 360வது சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நபர் நபி முகமது அவர்களிடம் கேட்டார், நாங்கள் ஒட்டகக்கறி இறைச்சி சாப்பிட்ட பிறகு ஒழு செய்யலாமா, அதாவது தொழுகைக்கு போகும் முன்பதாக கை காலெல்லாம் கழுவி எல்லாம் கழுவுவாங்க ஆக்சுவலாக, இந்த ஒழு செய்யலாமான்னு கேட்காங்க. அதுக்கு நபி பதில் அளிக்கிறார், ஆமாம் ஒட்டக இறைச்சி நீங்கள் சாப்பிட்ட பின் ஒழு செய்யுங்கள். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒட்டகத்தை சாப்பிடுங்க, அதை பற்றி அவர் எந்த ஒரு தவிர்க்கப்பட வேண்டியது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை ஆக்சுவலாக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உண்மையான தேவன் கிடையாது. மோசேயிட்ட பேசின இறைவன் இவர் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் யூதனாக வாழும்போது கூட அவரும் ஒட்டகத்தை சாப்பிட்டது கிடையாது,
அவரும் முயலை சாப்பிட்டது கிடையாது. அப்போ ஏன் பார்த்தீங்கன்னா பன்றியும் சாப்பிட்டது கிடையாது? ஏன்னா அவர் யூதன் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு இந்த இறைச்சியை தான் சாப்பிடுவாங்க. அதை அறுக்கிறதுக்கும் சில முறைகள் உண்டு, அதுதான் செய்வாங்க. அதுவும் தண்ணியில் வாழ்கிற மீன்லேயும் பார்த்தீங்கன்னா சில மீன்கள் தான் சாப்பிடுவாங்க. இந்த நண்டு, இந்த ஃபின்ஸ் இல்லாமல் சொல்லுவாங்க, அந்த அதோடைய நண்டு ஆகட்டும், இறா ஆகட்டும், ஆக்டோபஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே யூதர்கள் சாப்பிட மாட்டாங்க ஆக்சுவலாக. அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகமது நபி உண்மையாகவே இறைவன் சொல்லியிருந்தார்னா அப்போ ஒட்டகமும் தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலை? மோசேட்டு சொன்ன தேவன் எப்படி முகமது நபிகிட்ட மாறிட்டாரு? இயேசுட்ட இந்த உலகத்தில் வாழும்போது கூட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லை, மாற்றி சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக இன்னைக்கு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஏன் ஒரே புஸ்தகம் பைபிளில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடின் எல்லா சட்டங்களையும் அது புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அதை பின்பற்றுது. ஆக்சுவலாக இன்னைக்கு எல்லோரும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து வாசிக்கிறதுனால தான் முழு ஸ்ட்ரக்சர் புரியும், பைபிளோடைய இறைவன் பேசின விஷயம் புரியும். இல்லை நான் புதிய ஏற்பாடு மட்டும் தான் பின்பற்ற போகிறோன்னு சொன்னாலும் அவர்களும் அரைக்குறை கிறிஸ்தவர்கள் தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக பழைய ஏற்பாடு புரியாமல் புதிய ஏற்பாடு வராது. ஆக்சுவலாக இன்னொன்று, பழைய ஏற்பாட்டை பின்பற்றின யூதர்கள் தான் புதிய ஏற்பாட்டை கடவுள் கொடுத்து எழுதுனாங்க. ஆக்சுவலாக மோசே ஆகட்டும், பவுல் ஆகட்டும், பேதுரு ஆகட்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உட்பட ஆகட்டும், அவர்களும் யூத பாரம்பரியத்தை பின்பற்றி தான் கிறிஸ்தவத்தை அவங்க கிறிஸ்துங்கிற விஷயத்தை நிலைநாட்டுறாங்க, மெஸ்ஸியாங்கிற விஷயத்தை பழைய ஏற்பாடு கொண்டு வராங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முகமது நபி சொன்ன தேவன் மோசேயின் தேவன் கிடையாது. எங்களுக்கு பன்றியும் ஒன்று தான், ஒட்டகமும் ஒன்று தான். ஆனால் உங்களுக்கு பன்றி வேற, அதை சொல்ல மாட்டீங்கன்னா, ஒட்டகம் சாப்பிட்றீங்கன்னா அதுவும் கடவுள் சமூகத்தில் அருவருப்பானது. அப்போ ஒட்டகமும் பன்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு இறைவனை காட்டி கொடுத்துரும். ஆக்சுவலாக ஒட்டகம் பன்றின்னு சொல்லும். ஏன்னா அன்னைக்கு நம்ம மோசே காலத்தில் சேர்ந்து சுற்றிட்டு இருந்தோம், நம்ம எல்லாத்தையும் தவிர்த்துட்டாங்க. இன்றைக்கி என்ன முகமது நபி ஒன்றை மட்டும் சேர்த்துக்கிட்டா சொல்லும் போது ஒட்டகம் சொல்லும் இவருக்கு உண்மையான இறைவன் தெரியல அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக அதனால புரிஞ்சுக்கோங்க என்னுடைய அன்பு சகோதரர்களே, ஒட்டகம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம், அது அருவருப்பான விஷயம். அது நீங்கள் கடவுள் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க பைபிளில். அந்த இறைவன் தான் முகமதுல பேசியிருப்பார் என்றால் நிச்சயமாக திருப்பியும் சொல்லியிருப்பார், முகமது நீங்கள் ஒட்டகத்தையும் சொல்லுங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது சொல்லி. ஆனால் அப்படி சொல்லலை. ஏனென்றால் இது இவராக எழுதின விஷயம், இது இவராக எழுதின மார்க்கம், இதற்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பைபிள் இறைவனும் குரான் இறைவனும் ஒரு இறைவன் கிடையாது. நீங்கள் பைபிளில் குரானில் சொல்லப்பட்ட எந்த தீர்க்கதரிசியின் கதையும் எங்களுடைய உண்மையான கதைகளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. வேணுமென்றால் நீங்கள் பைபிளையும் குரானையும் சேர்த்து வாசிச்சு பாருங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மற்றும் நம்ம இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. நன்றி.